வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது, ஒரு சில நேரம் பெரியவர்கள் நமக்காக ஒரு சில நகைச்சுவை நாடோடி கதைகளை அடிக்கடி சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாடோடி கதையைத்தான் நாம் பார்க்க போகின்றோம். தலைப்பு ஆப்பிள் இளவரசன். ஒரு நாட்டில் புத்தி கூர்மையும் மனிதநேயமும் கொண்ட ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு அன்பான அரசி ஒருத்தி இருந்தாள். மக்கள் போற்றும் நல்லவர்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள். குழந்தை இல்லாத ஏக்கம் மட்டும் அவர்களின் இதயங்களை துளைத்து கொண்டே இருந்தது. உறவுகள் 1000 இருந்தும் அவர்களுக்கென்று ஒரு குழந்தை பிறக்கவில்லை. தாலாட்டும் தொட்டில் மட்டும் காலியாகவே இருப்பதை பார்த்து இருவரும் அந்த குழந்தை பற்றி விவாதிப்பதை தவிர்த்து வந்தனர். இதை மறப்பதற்காக அரசி பின்னல் வேலையிலும் அரசன் வேட்டைக்கு செல்வதிலும் ஈடுபட்டனர். ஒரு நாள் வேட்டைக்கு சென்றபோது அரசன் மட்டும் தன் பரிவாரங்களை விட்டு விலகி வெகு தூரம் உள்ளே சென்று விட்டான். அரண்மனைக்கு போகும் வழி திடீரென்று புரியவில்லை. தனது ஊதுகுழலை எடுத்து முடிந்த மட்டும் ஊதினான். அந்த சத்தமோ அரசனின் ஆட்களுக்கு எட்டவில்லை. என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தான். அப்போது அங்கே ஒரு குள்ளன் தோன்றினான். அரண்மனைக்கு அரசனை அழைத்துச் செல்வதாக உறுதியளித்தான். அன்று இரவு மட்டும் தன்னுடன் வேண்டுமானால் தங்கிக் கொள்ளுமாறு அழைத்தான். அரசனை தனது கோட்டைக்கும் அழைத்துச் சென்றான். அதன் கூரை வெள்ளியால் வேயப்பட்டிருந்தது. கதவுகளும் அவற்றின் விளிம்புகளும் தங்கத்தால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன. கோட்டைக்குள் தட்டுமுட்டு சாமான்கள் முதல் கண்ணாடிகள், ஓவியங்கள் என அனைத்து பொருட்களும் அழகாக கம்பீரமாக வேலைப்பாடுடன் அமைந்திருந்தன. வியந்து போன அரசன் குள்ளவனை பார்த்து, "நீ யார்?" என்று வியப்போடு கேட்டான். "குள்ளர்களின் அரசன்தான் நான்" என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். குள்ளர்களின் அரசன் கையை தட்டியதும் பல குள்ளர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உணவு வகைகளை அரசனுக்கு வழங்கினார்கள். குள்ளர்களின் கோட்டை பிரம்மாண்டமானதாகவும் உணவு சுவையாகவும் இருப்பதை அரசன் ரசித்து உண்டான். பிறகு குள்ளர்களின் அரசி தனது குழந்தைகளை அரசனுக்கு அறிமுகம் செய்து வைத்தாள். குழந்தைகள் அரசனின் கையை அன்பாக முத்தமிட்டன. பேச பேச அரசனுக்கு குள்ளர்களின் அரசன் மீது நம்பிக்கை வந்துவிட்டது. பின்பு தனக்கும் தன்னுடைய அரசிக்கும் உள்ள மனவேதனையை எடுத்துச் சொன்னான். இன்னும் தங்களுக்கு குழந்தையே பிறக்கவில்லை, தாலாட்டும் தொட்டில் காலியாகவே இருக்கின்றது என்று ஏக்கமுடன் அந்த குள்ளனிடம் தன் கவலையை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தான். அதற்கு, "எதற்கும் கவலைப்பட வேண்டாம். அரசிக்கு அருகில் உள்ள மரத்தின் கனியை உண்டால் போதும். கூடிய விரைவில் உங்களுக்கு மகன் பிறப்பான்" என்று அந்த குள்ள இளவரசன் அவருக்கு ஆறுதல் சொன்னான். அதை கேட்டதும் அரசன் மகிழ்ச்சி பெருக்கில் குள்ளனை பார்த்து, "எனது நாடு உட்பட எதை வேண்டுமானாலும் கேள், தருகின்றேன்" என்று கூறினான். "உங்கள் மன்னனுக்கு, அதாவது உங்களுக்கு மகன் பிறப்பான் அல்லவா, அந்த மகனுக்கு பெயர் சூட்டும் போது என்னை அழைத்தால் அதுவே போதும்" என்றான் சிரித்தபடியே குள்ளன். "ஒரு குள்ளனை நண்பன் என்று கூற வெட்கப்படுவீர்களா?" என்று அரசனை பார்த்து கேட்டான். அதற்கு அரசன், "அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. பிரம்மாண்டமான குதிரைகள் பூட்டிய தேரை உங்களுக்கு அனுப்பி உங்களை தகுந்த மரியாதை செய்து அழைத்து கொள்வேன்" என்று கூறினான் அரசன். அரசனை அவனது அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு சென்றான். அரசனை பார்த்து அரசி நிம்மதியடைந்து மகிழ்ந்தாள். ஏனென்றால் அரசன் காணாமல் போய்விட்டான் என்று மனம் பதைத்து காத்திருந்தாள். பிறகு அரசன் வந்ததை கண்டவும் மிகவும் மகிழ்ச்சி கொண்டாள். பின்பு மரத்தின் கனியை உண்டால் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்ற விஷயத்தை கேள்விப்பட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள். தனக்கே குழந்தை இல்லை என்றாலும் அங்கே இருக்கின்ற ஒரு பழைய ஆப்பிள் மரம் இன்னும் பழங்களை தந்து கொண்டே இருக்கின்றது என்று வியந்து கூறினாள். அவளுடன் இருந்த அரசன் உடனடியாக ஒரு ஆப்பிளை சாப்பிடுமாறு கேட்டுக்கொண்டான். ஒரு சில நாட்களிலேயே
அரசி கர்ப்பம் தரித்தாள். அரசனும் அரசியும் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றார்கள். பிரம்மாண்டமான பெயர் சூட்டும் நாளும் வந்தது. அந்த பெயர் சூட்டும் விழாவிற்கு நாட்டின் பிரமுகர்கள், குறுநில மன்னர்கள், அண்டை நாட்டின் சான்றோர்கள் என அனைவரையும் அந்த விழாவிற்கு வரவழைத்தனர். ஆனால் அரசனது சிக்கலை உண்மையிலேயே தீர்த்து வைத்த நலம் பெரும்பி அந்த குள்ள அரசனை மட்டும் அழைக்க மறந்துவிட்டனர். சிறிது நாட்கள் சென்றன. தொட்டிலுக்கு அருகில் அரசி அமர்ந்திருந்தாள். இளவரசனை குறித்த எதிர்கால கனவு கண்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு அது உற்சாகமாக இருந்தது. இது காரும் சோக சித்திரமாக உலவிக் கொண்டிருந்தவள் இன்று மகிழ்ச்சியின் அரவணைப்பில் திளைத்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் பார்த்து அரசிக்கு முன்னால் ஒரு குள்ளன் தோன்றினான். இந்த உலகம் எவ்வளவு நன்றி கெட்ட உலகமாக இருக்கின்றது என்று அரசியை பார்த்து கூறினான். அதை கேட்ட அரசி திக்பிரமையடைந்து பார்த்து கொண்டிருந்தாள். அரசி பார்த்து கொண்டிருக்கும் போதே குள்ளன் ஒரு சைகை செய்தான். தொட்டிலில் இருந்த இளவரசன் ஆப்பிளாக மாறி குள்ளனிடம் உருண்டு சென்றான். குள்ளன் ஆப்பிளை எடுத்துக்கொண்டதும் கதவு திறந்து கொண்டு விட்டது. அதன் வழியாக குள்ளனும் இளவரசனும் சென்று விட்டார்கள். அரசியோ அதிர்ச்சிக்குள்ளானாள். பேசக்கூட முடியவில்லை. சில மணி துளிகளுக்கு பிறகு தனக்கு நினைவுக்கு வந்து அரசி அலறினாள். இதை கேட்டு அரசனும் மெய்காப்பாளர்களும் ஓடி வந்தனர். நடந்ததை அரசி எடுத்துரைத்ததும் அரசன் குள்ளர்கள் அரசனை அழைக்க மறந்த நிலையை நினைத்து நொந்து கொண்டான். குள்ளர்களின் அரசனை தேடி கண்டுபிடித்து அரச மரியாதையுடன் அழைத்து வருமாறு ஆணையிட்டான். ஆனால் ஒருவரால் கூட குள்ளர்களின் அரசனை கண்டுபிடிக்க முடியவில்லை. குள்ள அரசனை பற்றி கேள்விப்படவும் இல்லை, யாருக்கு தெரியவும் இல்லை. சற்று நேரத்திற்கு முன்வரை அரண்மனை முழுவதும் வண்ணமயமாக அழகு செய்யப்பட்டு ஆரவாரமாக சில நாட்களாக இருந்து வந்தது. இன்னிசை தவழ்ந்து கொண்டே இருந்தது. இளவரசன் இப்பொழுது காணாமல் போனதும் அனைத்தும் பொழிவிழந்து விட்டது. சோகத்தில் மூழ்கியது அரண்மனை. அரசனும் அரசியும் உள்ளம் நொந்து வருந்திக் கொண்டிருந்தார்கள். அரசியின் துயரத்தை தணிப்பதற்காக ஒரு இளம்பெண்ணை பணிக்கு அமர்த்தினான் அரசன். அரசியின் கூந்தலை சீவி கண்கவரும் அங்கிகளை எல்லாம் அரசிக்கு அணிவித்து பார்த்தாள். இவையெல்லாம் கூட அரசியின் சோகத்தை மாற்ற முடியவில்லை. எந்தவித நல்ல உணர்வையும் தர முடியவில்லை. ஒரு நாள் அரசியின் பணிப்பெண், உங்கள் மனதை துன்புறுத்துவது எது என்று கேட்டாள். அரசி தனது சோக கதையை அவளிடம் கூறினாள். அரசியிடம் மிகுந்த அன்பு கொண்ட அந்த இளம்பெண், நான் வேண்டுமானால் குள்ளர்களின் அரசனை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காட்டுக்குள் சென்றாள். குள்ளர்களின் அரசனை சந்தித்த அவள் அவனது உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து இளவரசனை மீட்பது ஒன்றே அரசிக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து அவ்வாறு செய்தாள். காட்டுக்குள் சென்றவள் 7 பாறைகளை சுட்டிச் சென்றாள். குள்ள அரசனின் பொன்மயமான அரண்மனை அவளுக்கு முன்பு அங்கே இருந்தது. அந்த அரண்மனை வாசலில் நின்றிருந்தது யார் என்று நினைக்கின்றீர்கள்? வேறு யாரும் அல்ல, குள்ளர்களின் அரசன்தான் அவ்வாறு நின்றிருந்தான். அவன் அந்த இளம்பெண்ணை நோக்கி சைகை செய்து அழைத்தான். நீ எதற்காக இங்கே வந்திருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். நான் சொல்வதைப் போல நீ செய்தால் இளவரசனை அழைத்துச் செல்லலாம் என்றான் குள்ளன். அரசியின் மகிழ்ச்சிக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பதாக அந்த இளம்பெண் கூறினாள். மேலும் குள்ள அரசன், நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், இங்கேயுள்ள மரத்தில் உள்ள அனைத்து ஆப்பிள் பழங்களையும் பறிக்க வேண்டும் என்று சொன்னான். இளம்பெண்ணும் ஆப்பிள்களை பறித்து ஒரு கூடையில் வைத்து கொடுத்தாள். குள்ள அரசன் சரியான ஆப்பிளை தேர்ந்தெடுத்து அரண்மனைக்கு கொண்டு போய் அரசனையும் அரசியையும் மகிழ்ச்சிப்படுத்து, அதுதானே உனது நோக்கம் என்றான் சிரித்தவாறே. ஒவ்வொரு ஆப்பிளையும் கவனமாக பார்த்தாள். ஒரு பெரிய சிவப்பு ஆப்பிளை கையில் எடுத்ததும் அதில் இதய துடிப்பை உணர்ந்தாள். அந்த ஆப்பிளை தேர்ந்தெடுத்ததும் சிறிது நேரம் கழித்து அது ஒரு அழகான இளவரசனாக மாறியிருந்தது. குள்ள அரசன், இளவரசனை அரண்மனைக்கு அழைத்துச் செல். அரசனும் அரசியும்
தங்களுக்கு உதவிய உண்மையான நலம் விரும்பியை மறந்துவிட்ட தவறுக்காக போதுமான அளவு துன்பத்தையும் அனுபவித்து விட்டார்கள். இத்தனை காலமாக அவர்களின் மகனை பிரிந்திருந்த பிரிவே அவர்களுக்கு தண்டனை என்றான். இளவரசனை அரண்மனைக்கு அழைத்துச் சென்றபோது அரண்மனையின் அலங்கோலம் மறைந்து கோலாகலம் பூத்தது. சோகத்தின் நிழல் நீங்கியது. அரசனும் அரசியும் மகிழ்ச்சி பெருக்கில் இருந்தார்கள். அதற்கு பின்பு அந்த அரண்மனையில் இன்பத்திற்கு பஞ்சமே இல்லை. அந்த இளம்பெண்ணோ அந்த இளவரசரை விட ஓராண்டு வயதில் சிறியவளாக இருந்தாள். இளவரசன் அந்த இளம்பெண்ணையே மணந்து கொண்டான். அதன் பிறகு அரச குடும்பத்தில் துன்பத்தின் நிழல் கூட விழவில்லை. அரசனும் அரசியும் இளவரசனும் அந்த இளம்பெண்ணும் மகிழ்ச்சி கடலில் மிதந்து கொண்டிருந்தனர். ஓகே மக்களே, இந்த ஆப்பிள் இளவரசன் என்கிற கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு கதையுடன் சந்திப்போம். எனது யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள், மறக்காமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.